எங்க இருக்க? அண்ணி வீட்ல தான் இருக்கேன். என்ன விஷயம்? ஏன் இன்னைக்கு அண்ணி வீட்டுக்கு போயிட்டியா? ஆமா. சரி, செல்லமா இருந்தா போனை கொடு. இல்ல, அண்ணி ரூம்ல தூங்கிட்டு இருக்காங்க. நான் பாப்பாவை தூங்க வச்சிட்டு இருக்கேன். சத்தமா பேசினா முடிச்சிருவா. நான் காலையில கூப்பிடுறேன். அமுதா. என்ன? நான் எங்க இருக்கேன், என்ன பண்றேன்னு உங்க அம்மா விசாரிக்க சொன்னாங்களா? நான் காலைல வந்து பேசுறேன். அமுதா. தப்பு சுரேஷ், நீ பண்ணது தப்பு. அம்மா கிட்ட நீ அப்படி பிஹேவ் பண்ணிருக்க கூடாது. ஆமா, தப்புதான். கழுத்தை நடிச்சு அப்படியே விட்ட பாரு, அது என் தப்புதான். அதுக்கு பதிலா கழுத்தை நடிச்சு அப்படியே கொண்டிருக்கணும். இப்படி பேசாத. இன்னைக்கு நீ தான் அவங்கள பாக்குற. அவங்க எப்பவுமே இப்படிதான், உனக்கு தெரியாதா? அவங்க எப்பவுமே இப்படிதான். ஆனா இன்னைக்கு தானே இவ்வளவு கேவலமான விஷயத்தை சொல்லிருக்காங்க. என்னங்க, அம்மா எங்க? எங்கேயோ பெரிய பார்ல உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருப்பாங்க. போய் பாரு. ஏய், ஏன்டா இப்படி பேசுற? இங்க பார், இனிமே நீ அம்மா கிட்ட பேசாத. எது சொல்றதா இருந்தா என்கிட்ட சொல்லு, நான் அம்மா கிட்ட சொல்லிக்கிறேன். இனிமே சொல்றதுக்கு என்ன இருக்கு? போடி. அம்மா எங்கங்க? ரூம்ல தான் இருக்காங்க. அவங்க மத்தியானத்துல இருந்து சாப்பிடல. கூட்டிட்டு போய் சாப்பிட வை. போ. அம்மா சாப்பிடவா? அம்மா உன்கிட்ட தான் சொல்ற, சாப்பிடவா? போடி, எனக்கு வேண்டாம். பிரச்சனை உன் மேல வச்சுக்கிட்டு எதுக்கு இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க? அப்பாக்கும் செல்லம்மாக்கும் உள்ள நட்பை இப்படி கொச்சப்படுத்தி பேசினதை கேட்டு எனக்கு எப்படி கோவம் வருதுன்னா, அது நீ சொல்லும் போது அவன் இருந்திருக்கா, அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? தப்ப உன் மேல வச்சுக்கிட்டு எதுக்கு இப்படி வீம்பு பிடிச்சிட்டு இருக்க? சாப்பிடவா? இத பாரு, நான் அப்படித்தான் பேசுவேன். என்ன பண்ணுவீங்க? என்னமோ தப்பு தப்புங்கிறீங்க. நான் என்னடி அப்படி தப்பு பண்ணிட்டேன்? அவ என்னமோ திருட்டு பட்ட கட்டுறா, எனக்கு அட்வைஸ் பண்றா. இந்த சொத்துல எனக்கு உரிமை இல்லையா? ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கு இதுல உரிமை இருக்கு. உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு பணம் தேவைப்பட்டது, அத போய் சுரேஷ் கிட்ட கேட்டேன். அவ இல்லன்னு சொன்னா, அத்தோட விட்டுருக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு எதுக்கு நீ அவங்கள இழுத்த? அதையும் மீறி உனக்கு பணம் தேவைப்பட்டிருந்தா நீ என்ன கேட்டிருக்கணும்? சுரேஷ் நான் கன்வின்ஸ் பண்ணி நான் உனக்கு வாங்கி கொடுத்திருப்பேன். நல்லா இருக்குடி. பெத்தவ என் செலவுக்கு பணம் வேணும்னா உங்க ஒவ்வொருத்தர் காலையும் விழுந்து கெஞ்சி கூத்தாடணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு வேற ஆளை பாருங்க. திருட்டுத்தனம் பண்றதுக்கு அது எவ்வளவோ பெட்டர். என்னது திருட்டுத்தனமா? நீ எப்படி இருப்ப? அவன் தங்கச்சி தானே, அப்படிதான் பேசுவ. ஒருத்த நிதானத்துல இல்லாத போது அவனை ஏமாத்தி கையெழுத்து வாங்கினியே, அதுக்கு பேர் என்னவா? திருட்டுத்தனம் தானே? ஏய், என்னமோ நானே அவனுக்கு ஊத்தி கொடுத்து ஏமாத்தி திருட்டுத்தனமா கையெழுத்து வாங்கின மாதிரி பேசுற. அவன் என்னைக்கு நிதானத்தோட இருந்திருக்கா? அவன் கையெழுத்து போடும்போது மாப்பிள்ளைன்னா கூட இருந்தாரு. அவரை கேட்டு பாரு. போ. என்னது? சதீஷ் கூட இருந்தாரா? ஆமா. என்ன அஞ்சலி, அத்தை சாப்பிட கூட்டிட்டு வரதை விட்டுட்டு சண்டை போட்டுட்டு இருக்க? அவங்களே சுரேஷ் பேசின பேச்சை தாங்க முடியாம மனசு கஷ்டத்துல இருக்காங்க. நீ திருப்பி திருப்பி அவங்களுக்கு டென்ஷன் படுத்திட்டு இருக்க. செக் லீஃப்ல கையெழுத்து வாங்கும்போது நீங்களும் கூட இருந்ததா அம்மா சொல்றாங்க. ஆமா, இருந்தேன். அத்தை பணம் கேட்டாங்க. சுரேஷ் தான் செக் லீஃப்ல சைன் போட்டு கொடுத்தான். அது உண்மைதானே? அதுக்கே இப்படி ஆளாளுக்கு அத்தை மேல பழி போட்டு அவங்கள டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்களும் என்னதான் பண்ணுவாங்க? என்ன சொல்றீங்க? அவங்க பண்ணது தப்புன்னு அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டாமா? தப்புதாண்டி, நான் பண்ணது தப்புதான். இப்ப நீ சொன்னது 100க்கு 100 கரெக்ட். என் பிள்ளை என் குறவளைய பிடிக்க வருவான்னு முதல்லயே தெரிஞ்சிருந்தா அன்னைக்கே அவனை நான் விஷம் வச்சு கொண்டு இருப்பேன்.
என் பிள்ளை என் குறவளைய குடிக்க வருவான்னு முதல்லயே தெரிஞ்சிருந்தா அன்னைக்கே அவனை நான் விஷம் வச்சு கொன்னிருப்பேன். இப்பவும் ஒண்ணு கேட்டு போகல. கூடிய சீக்கிரமே அவனுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். என்ன இருந்தாலும் பெத்த அம்மா கிட்ட அவன் இப்படி நடந்துக்கிட்டானேன்னு எனக்கு அவன் மேல கோவம் இருந்தது. ஆனா நீ இப்படி சொல்றத கேட்டா அவன் பிஹேவ் பண்ணதுல தப்பே இல்லைன்னு தோணுது. புரிஞ்சிடுச்சுல்ல? போ, போய் அவன்கிட்ட சொல்லு. எப்போ அவன் என் கழுத்தை நெரிச்சானோ சீக்கிரமாவே அவனுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். போய் சொல்லு அவன்கிட்ட. போ. போடி. அத்தை டென்ஷன் ஆகாதீங்க. அஞ்சலி, நீ இங்க இருந்தா அத்தை டென்ஷன் தான் ஆவாங்க. வா வான்னு சொல்றேன்ல. அஞ்சலி வா, அத்தை கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். பேரர் செக்ல இவ்வளவு பணத்தை எடுக்க முடியாது. கஸ்டமரை வர சொல்லுங்க. ஓகே சார், நான் பேசிக்கிறேன். சார் உங்களை மேனேஜர் கூப்பிட்றாரு சார். எதுக்கு தெரியல சார். ஐயா உள்ள வரலாமா? வாங்க சார், வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம், உட்காருங்க சார். என்ன சார் இது? ஒரே அடி அக்கௌண்ட்ல உள்ள 32 லட்சத்தையும் எடுக்க போறீங்க? ஒரு பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேவைப்படுது, அதனால தான். அதெல்லாம் சரிதான் சார். அக்கௌண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், இல்ல அக்கௌண்ட் பே செக்கா கொடுத்துருக்கலாம். இப்படி பேரர் செக்ல இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை கொடுக்க முடியாது சார். என் வீட்டு பணத்தை கொடுக்க முடியாதுன்னு சொல்றது நீங்க யார் சார்? ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர் 2 பேரும் கையெழுத்து போட்டிருக்கோம். இந்த பிரான்ச்சில் தான் எங்க அக்கௌண்ட் இருக்கு. அப்புறம் ஏன் தர மாட்டேங்கிறீங்க? இல்ல சார், காலையில வந்து 32 லட்சம் கேட்டா எப்படி? எல்லா பணத்தையும் உங்களுக்கே கொடுத்தா மற்ற கஸ்டமர்களுக்கும் நாங்க கொடுக்கணும் இல்லையா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு 2 மணி நேரம் ஆகும். நான் ஏற்பாடு பண்றேன். எங்க பணத்தை இங்க தானே போட்டிருக்கோம், அப்ப பணம் இங்க தானே இருக்கணும். என்ன சார் ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குறீங்க? நீங்க போட்ட பணத்தை நாங்க அப்படியே முடிச்சு போட்டா வச்சிருக்க முடியும்? உங்க பணம் உங்க அக்கௌண்ட்ஸ்ல அப்படியே தான் சார் இருக்கும். எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம் சார். பெரிய ஃபண்ட்ஸ்ங்கிறப்ப கொஞ்சம் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம்னு தான் சொல்ல வரேன். இது பாருங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னும் 10 நிமிஷத்துல என் பணம் இங்க வந்தாகணும். என்ன சார் வட்டி கடைக்கார மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு டைம் வேணும் சார். என்னையா டைம் வேணும்? நான் 12 மணிக்கு பாஸ்போர்ட் ஆஃபீஸில் இருக்கணும். என்ன பண்ணியோ ஏது பண்ணியோ எனக்கு தெரியாது. என் பணம் வந்தாகணும். கவுண்டர்ல கொடுத்து கேஷ் வாங்கிக்கங்க. ஏங்க, இதை முதல்ல செஞ்சு தொலைச்சிருக்கலாம்ல. நம்ம 2 பேருக்கு இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது இல்ல. நல்ல ஆளியா நீ.
சார் ஆ வாங்க சார் வாங்க. என்ன சார் காலையில இவ்வளோ டென்ஷனா இருக்கீங்க? ஆமா சார், இப்போ ஒரு கஸ்டமர் வந்தாரு. பெரிய ஃபண்டு, 10 நிமிஷத்துல கேஷா வேணும்னு கேட்குறாரு. என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா சார். இப்போ பெரியவர் ஈஸ்வரமூர்த்தி போனாரே, அவரா சார்? ஆமா சார். ஆமா, அவர் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். ஆனா நீங்க பெரிய ஃபண்டுன்னு சொல்றீங்களே சார், அந்த அளவுக்கு அவர் வசதியான ஆள் கிடையாது சார். அந்த ஆள் ஒரு ஒட்டுண்ணி சார். வடமலைன்னு அந்த ஆளுக்கு ஒரு ரிலேட்டிவ் இருக்காரு. அந்த வடமலை ஏதோ பிசினஸ் பண்றாரு சார். இந்த பணம் எல்லாம் அவரோட இதுதான் சார். பாவம் சார், அந்த வடமலை ஒரு ஹேண்டிகேப் சார். சைனிங் அத்தாரிட்டி எல்லாம் இவர்கிட்ட கொடுத்து வச்சிருக்காரு. அதை வச்சுக்கிட்டு இவர் ஆடுற ஆட்டம் இருக்க தாங்க முடியல சார். வடமலை உங்களுக்கு க்ளோஸா? ஆமா சார், ரொம்ப க்ளோஸ். உங்களுக்கு ஏதாவது அர்ஜென்ட்டா வேலை இருக்கா? இல்ல சார். ஜஸ்ட் 2 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா? ஓகே சார். ஹலோ மேடம், இன்சூரன்ஸ் ஆபீஸ்ல இருந்து சரவணன் பேசுறேன் மேடம். வடமலை சாரோட சொல்லுங்க. பிரீமியம் நம்பர் வேணும் மேடம். ஓ, ஒரு நிமிஷங்க, நான் எடுத்துட்டு உங்களுக்கு கூப்பிடுறேன். ஓகே மேடம். செல்லம்மா, போன்ல யாருமா? இன்சூரன்ஸ் ஏஜென்ட் பா. அவருடைய பிரீமியம் நம்பர் கேட்டாங்க. ஓ ஆமா, மெடிக்கல் ரிப்போர்ட் ஃபைல்ல வச்சிருக்கேன்னு சொன்னாரு. மறந்தே போயிட்டேன்.
பார்க்கறதுக்குள்ள இடத்த காலி பண்ணிடணும்.